ஓகே, இப்ப நாங்க முக்கோணம் ஒன்று அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை வச்சுக்கொண்டு இந்த எக்ஸ் இந்த பெருமானம் இந்த 3 அகக்கோணங்கள் இருக்குது. இந்த 3 அகக்கோணங்கள்ல 50 பாகை ஒன்று, 65 பாகை, எக்ஸ் பாகை. இப்போ 3 கோணங்களையும் 3 அகக்கோணங்களையும் கூட்டினா எங்களுக்கு 180 பாகை வரும். சரியா? இப்பதான் நாங்க பார்க்க போறோம், கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இது எக்ஸ் பாகை என்று போட்டுக்கொள்ளலாம், அல்ல எக்ஸ் என்று போடலாம். இது 50 பாகை, அடுத்த கோணம் 65 பாகை. இது 3ஐயும் கூட்டினம் என்றால் 180 பாகை வரும். விளங்கிட்டா? காரணம் முக்கோணி ஒன்றின் அல்லது முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை சொல்லி இப்ப சைட்ல நீங்க போட்டுக்கொள்ளணும். சரியா? முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. சரி, இப்ப இதை எப்படி சுருக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப 50 பாகையும் 60 பாகையும் கூட்டப்படுது. ஓகே, இப்ப எவ்வளவு வர போகுது நாங்களுக்கு சொல்லுங்க. இந்த எக்ஸோட 50 65 கூட்டினா 115 பாகை. சரியா? 115 பாகை. நீட்டா எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் ஆக 115 பாகை சமன் 180 பாகை. இப்ப இந்த கூட்டப்படுற 115 பாகை ரெண்டு பக்கமும் கழிபடும். சரியா? எக்ஸ் ஆக 115 பாகை சய 115 பாகை சமன் 180 பாகையிலிருந்தும் 115 பாகை கழிபடும். விளங்குதா? அது ஏன் கழிக்கிறேன் என்று விளங்குதா? இங்க கூட்டுப்பட்டால் ரெண்டு பக்கமும் நாங்க கழிப்போம். சரியா? 115 பாகை ரெண்டு பக்கமும் கழிக்கிறோம். சரியா? இது விளங்குதா? இப்ப இந்த சக 115 சய 115 கூட்டினா 0 ஆயிரும். சரியோ? இப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு வரப்போகுது சொல்லுங்க. எவ்வளவு வரப்போகுது? கழிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் 115 கழிச்சா எவ்வளவு? 180 பாகையில இருந்து 115 பாகை கழிச்சா எவ்வளவு? 65 பாகை. ஓகே, எக்ஸ் சமன் 180 பாகையிலிருந்து 115 பாகை கழிய போகுது. கழிஞ்சா 120 சொன்னால் அப்ப அங்கால 65 பாகை. இது விளங்கிட்டா? எப்படி விட எழுதணும் ஒரு ஸ்டெப்பா. சரியா? விளங்குதா? நீங்க கட்டாயம் எழுத வேண்டிய ஸ்டெப் எக்ஸ் ஆக அதுல இருக்கிற ஒரு அகக்கோணம் 50 பாகை தான் படம் என்று சொன்னால் இது 50, இது 65, இது எக்ஸ். ஓகே, 50 பாகை சக 65 பாகை சமன் 180 பாகை. பிராக்கெட்டுக்குள்ள போடணும். முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இப்ப இந்த எக்ஸோட 50 பாகை 65 பாகை கூட்டினம் என்றால் 115 பாகை சமன் 180 பாகை. இப்ப ரெண்டு பக்கம் இந்த எக்ஸ் தான் எங்களுக்கு தேவை. அப்ப எக்ஸோட 115 பாகை கூட்டப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸ் அப்படி இருக்க 115 பாகை அதுல இருந்து 115 பாகை இல்லாம செய்யறதுக்காக 115 பாகையை கழிக்கிறோம். சமன்பாட்டில் ஜோதிச்சு கொள்ளணும். ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்தோம் என்று சொன்னால் அதே வேலையை நாங்க ரெண்டு பக்கமும் செய்யணும். 180 பாகையில மேலதிகமா 115 கழிச்சோம். அதே போல இந்தியாலையும் 115 பாகையை கழிக்கணும். இப்ப இதுல பாருங்க, நேர் 115 பாகையும் மறை 115 பாகையும் கூட்டுப்படக்குள்ள 0 ஆயிரும். விடங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் சமன் 180 பாகையிலிருந்து 115 பாகையை கழிச்சா 65 பாகை.
இது விளங்கிட்டா? பாகை போடக்குள்ள இப்படி வட்டம் தெரியணும், டொட் வைக்க கூடாது, இப்படி வட்டம் தெரியணும். சரியா? விளங்குதா? ஹலோ, விளங்குதா பிள்ளைகள்? சாரஹான், ஜெயதுர்கா, விளங்குதா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இப்படி இந்த ஸ்டெப்ல வரணும். சரியா? இதுல மார்க்ஸ் போட்டாங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற படிமுறைக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிறகு இந்த கடைசி விடை 2 மார்க்ஸ் கேள்வின்னு சொன்னா இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ். கட்டாயம் 2 மார்க்ஸ். இப்படி 2 ஸ்டெப்புக்கும் வரும். இப்படி கூட்டி காட்டுறது உண்டு, பிறகு கடைசி விடைக்கு உண்டு. அழகு இருக்கணும். 3 மார்க்ஸ் கேள்விண்டா இதுகள்ல ஒரு ஸ்டெப், இந்த இருக்கிற ஸ்டெப்புக்கு வந்து ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. 3 புள்ளி கேள்வின்னு சொன்னார். விளங்கினதா? ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? எழுதிட்டீங்களா? அது எழுதிட்டீங்களா? ஓகே, விளங்காட்டி கேட்கணும் பிருந்தன். சரியா? கூடாது. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி போவோம். இந்த படத்துக்கு இருங்க, ஒரு முக்கோணம் எடுக்கிறங்க. எப்படி நான் கீற மயக்கிறங்களா? ஓகே, இது என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணி. இதுல வந்து 35 பாகை போடுறேன். இப்ப நம்ம காண வேண்டியது பையின் பருமன் எவ்வளவுன்னு காண போறோம். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க. அப்போ கேள்வி எழுதுங்க. ABC என்று போடுங்க. கேள்வி வந்து ABC கோணம் இன் பருமன் எவ்வளவு? ABC கோணத்தின் பருமன் எவ்வளவு? சார் 55 பாகை. ஓகே, ஜெயதுர்கா பிறந்த 55 பாகை. சாரஹான் எவ்வளவு? 55 பாகை. எவ்வளவுமா? 55 பாகை. 55 பாகை. ஓகே, பாப்போம் சரியான்னு சொல்லி. இப்ப இதுல பாருங்க, இந்த செங்கோணம் எத்தனை பாகை? 90 பாகை. 90 பாகை. ஓகே, அது போட்டு தர மாட்டாங்க. அந்த குறியீட்டை போட்ட நாங்க 90 பாகை என்று சொல்லி எடுக்கணும். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, y சக இந்த 90 பாகை, 35 பாகை, இந்த y பாகை இவ்வளவையும் கூட்டினா எத்தனை பாகை வரும் சொல்லுங்க? முக்கோணம் கூட்டுத்தொகை 180 பாகை. சக 90 பாகை சக 35 பாகை இவ்வளவையும் கூட்டினால் விட 180 பாகை வரும். பிராக்கெட் உள்ள என்ன எழுதணும்? முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை சொல்லி எழுதணும். விளங்குது? அப்படி எழுதி செய்து வந்தீங்கன்னு சொன்னா அந்த நிறுவல் கேள்வி எல்லாம் வரும். பிறகு எல்லாம் செய்யறது சரியா? ஓகே, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? இப்ப இந்த y சக ஓகே, இப்ப என்ன செய்யணும்? 90 35 கூட்டணும் 125 பாகை. 125 பாகை. படிக்கக்குள்ள ஒருவரும் சாப்பிடக்கூடாது.
இங்க கவனிக்கணும் வடிவா. ஓகே, இதுல 180 பாகை வரப்போகுது. ஓகே, இப்ப பையோட 125 பாகை கூட்டப்படுது. அப்ப பைய மட்டும் எடுக்கணும்டா 125 பாகை என்ன செய்யணும்? நாங்க ரெண்டு பக்கமும் கழிக்கணும். பை சக 125 பாகை கழிக்கணும் அதே பெருமானத்தை. கழிக்க 125 பாகை சமன் ஏற்கனவே இருந்த 180 பாகை கழிக்கணும். சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? இருந்தன் ஒரே வேலையை செய்யணும். கழிச்சா கழிக்கணும், கூட்டினா கூட்டணும் ரெண்டு பக்கம். இங்க சக 125 இருக்கிறதால மைனஸ் பண்றோம், கழிக்கிறோம். சய 125 இருக்குமென்றால் விடத்துல சய 125 இருக்குமென்றால் நாங்க ரெண்டு பக்கமும் கூட்டுவோம் அதே வருமானத்தை. சரியா, விளங்குதா? ஓகே, இப்ப கடைசி கேள்வி விடைய பப்பம். பை சமன் இந்த 125 இந்த 125 போயிடும். ஏன்னா பிளஸ் மைனஸ் 0. அப்ப மிச்சமா இருக்க போறது பை. பை சமன் 180 இருந்து 125 போனால் எத்தனை பாகை? 55 பாகை. 55 பாகை. இப்ப இதோட கேள்வி முடியல, விட எழுதி முடியல. இது கேட்ட கேள்வி ஒரு கோணத்துல பெருமானம் கேட்டவங்க. அதுதான் அந்த பையின்ற பெருமானம். அது என்ன கோணம்? ஏபிசி கோணம். என்ன ஏபிசி கோணம் சமன் 55 பாகை என்று கொடுக்கணும். கேட்கிற கேள்விக்கு தான் விட எழுதுற. சரியா, விளங்கிட்டா? இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல கேட்டுக்கிறது இந்த ஏபிசி கோணம் தானே. சரியா? ஓகே, செய்யுங்க. ஏபிசி கோணம் சமன் 55 பாகை. சரி, அழிதீங்களா? சரி, மூன்றாவது கேள்வி எழுதுங்க. இது ஒரு முக்கோணம் தான். முக்கோணத்துக்கு இதுல எக்ஸ் போடுறாங்க. இதுவும் எக்ஸாம், இதுவும் எக்ஸ். ஓகே, இப்ப எக்ஸின் பெருமானம் எவ்வளவு கேள்வி? எக்ஸின் பெருமானம் எவ்வளவு? ஓகே, காணுங்க பாப்போம். முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இப்ப சமன்பாடு எழுதி செய்யுங்க. சரியா, என்ன செய்யறது? எல்லாம் ஒரே அளவான அகக்கோணம் தானே. மொத்தமாக எத்தனை எக்ஸ் இருக்குது? 3x. இப்ப எக்ஸும் 2x 3x. அப்ப நேரடியா போடலாம். 3x சமன் 180 பாகை. காரணம் என்ன போடுவேல்? சரியா? ஓகே, 3x சமன் 180 பாகை. எக்ஸ கண்டுபிடிக்கிறேன்னா என்ன வேணும்?
மூன்றால பிரிக்கணும். எக்ஸ் வந்து 3ஓட பெருக்கப்படுது. அப்ப எக்ஸ தனி எடுக்கணும்டா 3ஆல 2 பக்கமும் வகுக்க வேணும். இங்க பாருங்க 3x 180 பாகை. அப்ப 2 பக்கம் என்ன செய்ய போறான்னு பாருங்க, 2 பக்கமும் 3ஆல வகுக்கிறேன். இங்க பெருக்கப்படுறது 3ஆல, எனவே 3ஆல 2 பக்கமும் வகுக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸோட இந்த எக்ஸோட 3 பெருக்கப்படுது. அப்ப 3 பெருக்கப்படுதுன்னு சொன்னால் நாங்க 2 பக்கம் அதுக்கு எதிரான செயற்பாடு வகுக்கணும். எத்தனையால பெருக்கப்படுதோ அத்தனையாலதான் வகுக்கணும். அப்ப இந்த மூன்றும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டு எங்களுக்கு மிஞ்ச போறது வந்து எக்ஸ். அப்ப எக்ஸ் சமன் 180 3ஆல பிரிச்சா எவ்வளவு? 60. 180 3ஆல பிரிச்சா எவ்வளவு? 60 சார். ஓகே, 180 பாகையை 3ஆல பிரிச்சா எவ்வளவு? 60 பாகை. 60 பாகை. 60 பாகை. ஓம் சார். இதுதான் படம். அப்ப இது என்ன முக்கோணி நினைக்கிறீங்க? இது என்ன முக்கோணி? சமபக்க முக்கோணி. சரியா? சரியா? விளங்கிட்டாது? ஓம் சார். ஓகே, இன்னொரு கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வி போடுங்க. இந்த படத்துக்கு இருங்க. இது 3x, இது 2x, இது 4x என்று போடும். இது 3x. ஓகே, சரியா? ஓகே, ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே, இப்ப 5வது கேள்வி. 5வது கேள்வியில படத்துக்கு இருங்க. படத்துக்கு இது எக்ஸின் பருமன் எவ்வளவுன்னு காணுங்க. எக்ஸின் பருமன் எவ்வளவு? எக்ஸின் பருமன் எவ்வளவு? எப்படி செய்யறது? சமன்பாடு சொல்லுங்க. இந்த 3 கோணத்தையும் கூட்டினா எத்தனை பாகை வரும்? முக்கோணத்தின் 3 அகக்கோணங்களையும் கூட்டினா எத்தனை பாகை வரும்? ஓகே, 2x சக 50 பாகை சக 40 பாகை சமன் எத்தனை பாகை? 180 பாகை. 180 பாகை. காரணம் என்ன? என்ன காரணம்? பிராக்கெட்ல எழுதணும். முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. சரியா? முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஓகே, பிராக்கெட்ல எழுதி கொள்ளணும். இப்ப
2x. இந்த 50 பாகையையும் இந்த 40 பாகையையும் கூட்டுங்க. எவ்வளவு? 90 பாகை. 90 பாகை சமன் 180 பாகை. x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப சக 90 என்றதா ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? கூட்டப்படுற 90க்கு என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் கழிக்கணும். 2x சக 90 கழித்தல் சய 90 பாகை சமன். அப்ப இங்க கழி வர்றதால அங்காலையும் நாங்க 90 பாகையை கழிக்கணும். எத்தனை பாகையை கழிக்க போறோம்? 90 பாகையை கழிக்க போறோம். ஓகே, இப்ப சக 90 பாகை சய 90 பாகை ரெண்டும் சேர்ந்து 0 ஆயிரும். அப்ப 2x சமன் 90 பாகை என்று வரப்போகுது. விளங்குதா? 2x சமன் 90 பாகை. அப்ப இதை என்ன செய்யணும்? x கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா 2ஆல பிரிக்கணும். 2ஆல ரெண்டு பக்கமும் பிரிக்கணும். என்ன? ஓகே, மாற்றி கொள்ளுங்க. ரெண்டு பக்கமும் பிரிக்க போறோம். இதை நோட் பண்ணுங்க அழிக்கிறதுக்கு. ஓகே, மேலுக்கு எழுதுறேன்னா. ஓகே, இப்ப 2x 2ஆல பிரிக்க போறோம். 90 பாகையையும் 2ஆல பிரிக்க போறோம். எனவே x வந்து எவ்வளவு விட சொல்லுங்க? 45 பாகை. x சமன் 45 பாகை. 45 பாகை. சரியா? இது விளங்குதா? உங்களோட பயிற்சி புக் எடுங்க. அதுல முக்கோணங்கள் ஆகோணங்களோட கூட்டுத்தொகை நல்ல பயிற்சி இருக்கும் பாருங்க. எத்தனையாவது பாடம்? 11. எடுக்கணும். முக்கோணங்களின் ஆகோணங்களின் கூட்டுத்தொகை பயிற்சி படம் எல்லாம் போட்டிருக்கும் பாருங்க. ஓகே, அதுல முதலாவது பயிற்சி படம் போட்டிருக்கலாம். கோணத்துல பேர் கேட்டாலும் செய்ய தெரியணும். XY Z சொல்லி கேட்டாலும் அந்த கோணத்துல பேரை சொல்லி கேட்டாலும் செய்யணும். சரியா? XY Z சொல்லி அது பெருமானம் கேட்டாலும் செய்ய தெரியணும். அப்ப அதுல முதலாவது கேள்வியில இருக்கிற பகுதிகளை செய்து அனுப்பணுமா? அதை செய்தீங்கன்னா அதான் ஹோம்வொர்க். சரியா? சரி சார். ஓகே, நான் இதோட முடிக்கிறேன்.